செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த மாதம் முதல் இலவச கோதுமை வழங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. மூட்டை கட்டி வந்த துணிகளை துவைக்கும் போராட்டம், சலவை கூடம் கட்டி தராததற்கு கண்டனம். உழவர்கரை தொகுதியில் சாலை சீரமைக்க கோரிக்கை, கருப்பு கொடி ஏந்தி சமூக சேவகர் போராட்டம். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெயிண்டர் கைது, முத்தியால்பேட்டையில் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். இந்த மாதம் இலவச கோதுமை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். பாகூர் பகுதியில் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வந்தனர். இதனையடுத்து பேருந்து நிலையத்திற்கான பணிகள் முடிந்து திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து போக்குவரத்தை தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு ஆண்டும் நிதி அதிகரிக்கப்படுவதாகவும் இந்த ஆண்டு 13,500 கோடி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு பணி நடந்ததா என்றால் இல்லை, தற்போது எல்லா பணிகளும் நடந்து வருகிறது என்றார். ஆதி திராவிட மக்களுக்கு 450 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு அவர்களுக்கான திட்டங்களை சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாகவும், ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. அரசு பொறுப்பேற்ற பிறகு 2000, 3000 பெற்று வந்த தினக்கூலி ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது என்றார். அறிவித்த அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும், இலவச அரிசி போடப்பட்டு வருகிறது என்றார். இந்த மாதம் முதல் இலவச கோதுமை வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முக்கிய விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சலவை கூடம் கட்டித்தராததற்கு கண்டனம் தெரிவித்து துணி துவைக்க மூட்டைகளுடன் வந்த வண்ணா சமூகத்தினரால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை வில்லியனூர் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் சேரிவாழ் வண்ணன் என்கிற குதிரை வண்ணான் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக சலவை தொழில் செய்து வாழ்ந்து வருகின்றனர். பட்டியலின எஸ்சி சலவை தொழிலாளர் சமூகத்தை சேர்ந்த தங்களுக்கு சிறப்பு கூறு நிதியில் வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அருகே அரசுக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்து சலவை கூடம் கட்டித்தராததை கண்டித்து வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை இன்று காலை சலவை தொழிலாளர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் கொள்ளி வைத்து துணி துவைக்கும் போராட்டத்தை அறிவித்து அதற்காக துணி மூட்டைகளுடன் வந்திருந்தனர். அந்த மூட்டைகளை போலீசார் தூக்கிச் சென்றனர். இதனையடுத்து கொம்யூன் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். புதுரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் தெய்வநீதி, பொதுச் செயலாளர் அர்ஜுனன், வில்லியனூர் கொம்யூன் தலைமை நிர்வாகி கோவிந்தன், சுப்பிரமணியன், கலியமூர்த்தி உள்ளிட்ட பலர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் சாலை அமைக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட 4வது வீதியில் உள்ள சாலை மிகவும் மோசமான நிலையில் உள்ளதா. இதனால் அப்பகுதியில் பள்ளி, சுடுகாடு மற்றும் கல்லறைகளுக்கு செல்லும் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இச்சாலையை சீரமைக்க கோரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் அப்பகுதி மக்கள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சேதமடைந்த சாலை வழியாக நடந்து சென்று புதுவை ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சாலையை சீரமைக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்களை எச்சரிக்கை விடுத்தனர். பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பெயிண்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுவை முத்தியால்பேட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவர் வசித்து வருகிறார். அதே பகுதியில் பாலாஜி என்கிற நாகராஜ் என்பவரும் வசித்து வருகிறார். 45 வயதான பாலாஜி பெயிண்டர் வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். பாலாஜி அடிக்கடி அந்த சிறுமியை தவறான நோக்கில் பார்த்து வந்துள்ளார். சம்பவத்தன்று அந்த சிறுமி பள்ளியை விட்டு வந்ததும் பாலாஜி அந்த சிறுமியை தனியாக யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அதே நேரத்தில் சிறுமியை காணாத அவரது தாய் மற்றும் சகோதரி சிறுமியை தேடத் தொடங்கியுள்ளனர். சிறிது நேரம் கழித்து சிறுமி வீட்டிற்கு வந்தபோது அவரது சகோதரி சிறுமியிடம் எங்கே சென்றாய் என்று விசாரித்துள்ளார். அப்போது சிறுமி என்ன சொல்வது என்று தெரியாமல் விழித்துள்ளார். உடனே அந்த சகோதரி மிரட்டி கேட்கவே சிறுமி பாலாஜி தன்னிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை எடுத்து கூறியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் முத்தியால்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். ஆய்வாளர் தனசேகரன் மற்றும் போலீசார் பாலாஜி மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து
நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை விழுப்புரம் ரயில் 6 நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருச்சிக்கோட்டை ரயில் பாதைகளில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் விழுப்புரம் வழியாக இயக்கப்படும் சில ரயில்களின் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் இருந்து காலை 5:25 மணிக்கும் புதுவையிலிருந்து காலை 8:05 மணிக்கும் புறப்படும் விழுப்புரம் புதுவை பயணிகள் ரயில் நாளை 17ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது. இத்தகவலை தெற்கு ரயில்வே திருச்சிக்கோட்டை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. திருபுவனை பகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து நிதியின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் மணக்குள விநாயகர் நகரில் 3.90 லட்சம் மற்றும் 3.95 லட்சம் என்று 2 இடங்களில் மொத்தம் 7.85 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கலைத்தீர்த்தால் குப்பம் நரிக்குறவர் குடியிருப்பு பகுதியில் 1.20 லட்சம் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியையும் அவர் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கலைத்தீர்த்தால் குப்பம் மதினா நகரில் 3.40 லட்சம் ரூபாய் செலவில் குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிகளுக்கு மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி கணபதி நகரில் பாதாள சாக்காடை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். புதுவை உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட கணபதி நகர், செண்பகம் நகர் மற்றும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், சுப்பிரமணிய பாரதி வீதி குடியிருப்பு பகுதிக்கு பொதுப்பணித்துறையின் மூலம் 1,04 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, கழிவுநீர் கோட்ட உதவி பொறியாளர் வைத்தியநாதன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இதேபோல சுதானா நகர் பகுதியில் நடைபெற்ற பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பிறந்தநாள் விழா இன்று கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் எதிரில் உள்ள பாரதி நகர் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. அமைச்சர் ஜான்குமார், உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்தின் அரசியல் பணிகள் மற்றும் மக்கள் மீது கொண்டுள்ள ஈடற்ற அன்பு மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்தி வருகிறார் என்பது குறித்த சிறப்புரையாற்றி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் துவக்கி வைக்கப்பட்டது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தனது சொந்த நிதியில் இருந்து 2.5 கோடி ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகளை மேற்கொள்ள திட்டமிட்டு கடந்த கனமழை பாதிப்பின் போது 1 கோடி ரூபாய் செலவில் 13,000 குடும்பங்களுக்கு மழை நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக பிறந்தநாள் விழாவில் இன்று 35 லட்சம் ரூபாய் செலவில் இலவச சேவைக்காக டென்ட், ஃப்ரீசர் பாக்ஸ், டைனிங் டேபிள், சேர், டெலிவரி வாகனம், தரைவிரிப்பு போன்ற பொருட்களை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். மேலும் புதுச்சேரி அரசு மற்றும் குழந்தைகள் நலத்துறையின் மூலம் வழங்கப்படும் விதவை, கணவரால் கைவிடப்பட்டோருக்கான மாதாந்திர ஓய்வூதியம் 78 பயனாளிகளுக்கு வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து வழங்கப்பட்டது. திரளானோர் இதில் கலந்து கொண்டனர். பெத்திச்செட்டிப்பேட்டையில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். புதுவை லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டை, சாந்தி நகர், ஆனந்த நகர், செல்லப்பெருமாள்பேட்டை ஆகிய பகுதிகளில் சாலைகளின் குறுக்கே உள்ள பள்ளங்களில் பேட்ச் ஒர்க் செய்ய சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 6.5 லட்சம் ரூபாய் செலவில் பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் உழவர்கரை நகராட்சி சார்பில் நடைபெறும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை நகராட்சி இளநிலை பொறியாளர் சாந்தன், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவை முத்தியால்பேட்டையில் புதைவட கேபிள் இணைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை முத்தியால்பேட்டை, ஸ்டாலின் நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 150 வீடுகளுக்கு புதைவட கேபிள் இணைப்பு மற்றும் 25 தெருவிளக்குகளுக்கு புதைவட கேபிள்கள், மெயின் லைன் மற்றும் வீட்டு இணைப்பு மூலம் 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்வதற்கான பணியை
சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமார், ராஜஸ்ரீ, உதவி பொறியாளர்கள் திலகராஜ், சசிகுமார், இளநிலை பொறியாளர் செல்வ முத்தையன், லோகநாயகி மற்றும் ஊர் பொதுமக்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பணி மூலம் ஏறக்குறைய 40 கிலோமீட்டர் புதைவட கேபிள் மற்றும் வீட்டு இணைப்புகள் வழங்கப்பட உள்ளன. மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் சேர்மன் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் உழவர்கரை தொகுதியில் முக்கிய பிரமுகர் நாராயணசாமியின் பிறந்தநாள் விழா ஜவஹர் நகர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபி தலைமையில் கொண்டாடப்பட்டது. பட்டாசு வெடித்து தப்பாட்டம், மயிலாட்டம், மானாட்டம், மேலதாளத்துடன் மாலை அணிவித்து ஊர்வலமாக சென்று 100க்கும் மேற்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் என பலரும் நேரில் சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஜவஹர் நகர் பகுதியில் நாராயணசாமி பிறந்த நாளை கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் பள்ளியில் கர்ம வீரர் காமராசரின் பிறந்தநாள் விழா கலை நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது. மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் காமராசரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி தாளாளர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் ரவிக்குமார் முன்னிலை வகித்தார். முதலாவதாக பள்ளி தாளாளர் அருணாச்சலம் பெருந்தலைவர் காமராசரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தாளாளர் காமராசரை பற்றியும் அவர் தமிழ்நாட்டிற்கு ஆற்றிய நன்மைகள் குறித்தும் எடுத்துரைத்தார். விழாவில் 8ஆம் வகுப்பை சேர்ந்த ராஜேஷ் மற்றும் ஹரிணி காமராசரின் வாழ்க்கை வரலாறை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விளக்கி கூறினர். 9ஆம் வகுப்பை சேர்ந்த பிரிய ரோஷினி காமராசரை பற்றி கவிதை பாடி அசத்தினார். 8ஆம் வகுப்பை சேர்ந்த ஸ்ரீஜா, ஸ்ரீதர்ஷினி, பத்மஜா மற்றும் தேஜஸ்வி ஆகிய 4 பேரும் காமராசரை பற்றிய பாடல் பாடி அசத்தினர். 9ஆம் வகுப்பு கேஷினி மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவி கவினாஸ்ரீ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினர். நிகழ்ச்சி பள்ளி தாளாளர், செயலாளர் மற்றும் முதல்வர் 3 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்பு தலைவர்களுக்கு கிளாஸ் லீடர்ஸ் பேட்ச் வழங்கி வாழ்த்தினர். மாணவர்களுக்கு பள்ளி முதல்வர் ரூபினா, ஆசிரியர்கள், ஊழியர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் மாணவர் தின விழா கொண்டாடப்பட்டது. புதுவை தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் மாணவர் தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி சேர்மன் கிரண்குமார் தலைமை தாங்கினார். பள்ளி தாளாளர் எழிலரசி கிரண்குமார் வரவேற்புரையாற்றி காமராசர் குறித்து புகழுரை வழங்கினார். மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பள்ளி சேர்மன் கிரண்குமார் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் பெருந்தலைவர் காமராசரின் பெருமைகளையும் சாதனைகளையும் குறித்து உரையாற்றினர். தொடர்ந்து மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பள்ளி தலைமை ஆசிரியர் உமா மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுவை முருங்கம்பாக்கத்தில் ராஷ்டிரிய ரக்ஷா பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இங்கு பயிலும் மாணவர்களுக்கு தேசிய பாதுகாப்பு பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. பேரிடர் காலத்தில் மக்களுக்கு உதவுவது எப்படி என்பது குறித்தும், மக்கள் அதிக அளவில் கூடும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் முதல்கட்ட உதவி செய்வது குறித்தும், சாலை விபத்தில் பாதிக்கப்படுபவர்களுக்கு முதலுதவி, பாம்பு போன்ற விஷ ஜந்துகள் கடித்தால் பாதுகாப்பது குறித்தும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் தற்காப்பு கலை, ட்ரோன் பயிற்சி, சைபர் குற்ற விழிப்புணர்வு போன்றவை குறித்தும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. 3 நாள் நடைபெற்ற பயிற்சியின் முடிவில் இந்திய கடலோர காவல் படையின் டிஐஜி டாஸ்ரியா சான்றிதழ்களை வழங்கினார். பல்கலைக்கழகத்தின் இயக்குனர் அர்ஷ், புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குனர் உதயசங்கர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9100 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1210 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்த மாதம் முதல் இலவச கோதுமை வழங்கப்படும், முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. மூட்டை கட்டி வந்த துணிகளை துவைக்கும் போராட்டம், சலவை கூடம் கட்டி தராததற்கு கண்டனம். உழவர்கரை தொகுதியில் சாலை சீரமைக்க கோரிக்கை, கருப்பு கொடி ஏந்தி சமூக சேவகர் போராட்டம். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெயிண்டர் கைது, முத்தியால்பேட்டையில் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.